வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒட்டுமொத்த ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் நடத்தி வருகிறது. குற்றவாளி கைது செய்யப்பட்டாலும் அவரிடம் இருந்து பெறக்கூடிய வாக்குமூலத்தை முழுமையாக காவல்துறையினர் பெறவில்லை என்றும், இதனால் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது அதிமுக. வழக்கறிஞர் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை தமிழகத்தில் முழுவதும் நடத்த வேண்டும் என்றும் அதிமுகவினர்கள் திட்டம் போட்டு வருகிறார்கள். சென்னை, குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது தொகுதியான சேப்பாக்கம் தொகுதியில் அந்த சார் யார் என்று சொல்ல முடியுமா, உதயநிதி ஸ்டாலின் சார் என்றும் மிகப்பெரிய அளவிலான போஸ்டர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது தொகுதியில் ஒட்டப்பட்டு, குற்றவாளிக்கு பின்னால் இருக்கக்கூடியது அரசியல் கட்சி முக்கிய நபரா அல்லது கல்லூரி பேராசிரியரா, யாரை காப்பாற்றுவதற்கு காவல்துறையினர் அவசரமாக இந்த வழக்கை முடித்து கட்டுவதற்கு திட்டம் போடுவதற்கான காரணம் என்ன? இந்த மிகப்பெரிய அளவிலான போராட்டத்திற்கு குற்றவாளி கைது நடவடிக்கை அமைய வேண்டும் என்பதற்காக அதிமுகவினர்கள் எப்பொழுதுமே பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 4 ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டது. ஆனால் தற்பொழுது வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் பாதுகாப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. தமிழகத்தில் பல்வேறு கொலை, கொள்ளை சம்பவங்கள் அனைத்தும் நடந்திருந்தாலும் அதற்கு பின்னணியில் திமுகவினர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. போதை மருந்தில் இருந்து கள்ளச்சாராயம் வரை அனைத்திலும் திமுகவின் பின்புலமாகத்தான் இருக்கிறது என்பதும் நமக்கு தெரிகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை கலைக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் திமுகவினர்கள் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று அதிமுகவினர்கள் போராட்டத்தையும் நடத்தி வருகிறார்கள். இப்பொழுது மிகப்பெரிய அளவிலான சிக்கலில் திமுக அமைந்திருப்பதற்கு காரணம், உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தற்பொழுது புதிதாக பதிவு செய்யப்பட்டிருப்பதற்கு காரணம்தான். இந்த வழக்கை சிபிஐ துறையினருக்கு மாற்றப்பட்டால் நிச்சயம் திமுகவின் பின்புலம் இதில் இருந்தால் திமுகவின் ஆட்சிக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறிவிடும். இதற்காகத்தான் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் முதல் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரை அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். திமுகவில் மிக முக்கியமாக குற்றம் செய்யப்பட்டவர்கள் பட்டியலை தேர்வு செய்து திமுகவிலிருந்து உடனடியாக நீக்கியும் வருகிறார்கள். இதனால் அவர்களால் திமுகவிற்கு மீண்டும் பிரச்சனை வரக்கூடாது.